சென்னையைப் போல பிற மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனையை அமைச்சர்கள் நேரு, அன்பில் மகேஷ், மதிமுக வேட்பாளர் துரை வைகோ ஆகியோர் திறந்து வைத்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினர். திருச்சி பீமநகர் செடல் மாரியம்மன் கோவில் பகுதியில் பேசிய அமைச்சர் நேரு, துரை வைகோ நினைத்தபடி அவருக்கு தீப்பெட்டி சின்னம் கிடைத்துள்ளது என்றும் மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகையில் இச்சின்னம் இருக்கும் என்றும் தெரிவித்தார். கூட்டணி கட்சிகள் பெயரை ஒவ்வொன்றாக அமைச்சர் நேரு வரிசையாக சொல்லிக் கொண்டிருந்த போது மனிதநேய ஜனநாயக கட்சியின் பெயரை சொல்லுமாறு பின்னால் நின்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்ததால் கோபமடைந்த நேரு, நீங்களே மைக்கில் சொல்லுங்கள் என்று கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நமது மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் விடுங்க, அவர் மனிதநேய ஜனநாயக கட்சி சொல்றாரு. அது எல்லாம் இதுல கட்சி தான் வேறுபாடு, இஸ்லாமிய பெருமக்கள் மொத்தமும் நம்மோடு தான் இருப்பாங்க. அதுல அவங்க பேர் அவங்க ஒரு பிரிவு இருப்பாங்களே தவிர. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.